hello. Mic check 1 2 3. அந்த பக்கமே திரும்பி பார்க்கறது இல்ல. அதோட அடுத்த தேர்தலுக்கு வந்தா எப்படி மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்? இதெல்லாம் மக்கள் சார்பாக நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதனால இந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இந்த மக்களுக்கு சொன்ன அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேருந்து நிலையம், ஒரு நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு சிறந்த கல்லூரிகள் ஏதாவது அமைச்சிருக்காங்க. இல்லன்னா உங்களை எம்எல்ஏ நீங்க வந்ததுக்கு என்ன பயன் இருக்கு? யோசிக்கணும். நீங்க அப்படி செய்யாதவங்க அடுத்த தேர்தலை ஓட்டு கேட்டா நிக்க வச்சு நீங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். கேட்பீங்களா? டாஸ்மாக் அது இருக்காங்க எல்லா இடத்துலயும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு தூரம் டாஸ்மாக், போதை, கஞ்சா அப்படின்னு போன்ற கலாச்சாரம் பரவிடுச்சு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரியாது. இதே மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் தான் சட்டம் ஒழுங்குக்கு இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. என்ன சட்டம் ஒழுங்கு இங்க நல்லா இருக்கு? யோசிச்சு பாருங்க. எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இங்கதான் நடக்குது. அப்ப இது என்ன தீர்வு? மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் அதுக்கான தீர்வு என்பதை சொல்லி நம்ம 2026 அமைக்கும் கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும். அந்த கூட்டணியின் வாயிலாக ஒரு வெற்றி வேட்பாளரோடு நிச்சயம் அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திப்போம். சிந்தூர் ஆபரேஷன்ல மகத்தான வெற்றி பெற்ற பாரத நாட்டுக்கும் பாரத பிரதமருக்கும் புதுக்கோட்டையில் இருந்து நம்ம நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி என்று 4 கேட்டகரியாக இருந்தது 2 கேட்டகரியாக குறைத்திருக்கிறார். இன்னைக்கு அத்தனை மக்களும் பலவிதமான ஹெல்ப்போட, பலவிதமான உதவிகளோடு சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு சிறு குறு தொழில் வியாபாரிகள் ஹாப்பியா இருக்காங்க. ஹையா இருக்கிறப்ப குறை சொன்னவங்க இன்னைக்கு குறைச்சப்பறம் அதை பத்தி யாருமே வாய் திறக்க மாட்டேங்க. நல்லது செஞ்ச 4 வாரத்தை பாராட்டுங்க. அப்பதான் இன்னொரு நல்ல 4 விஷயம் நடக்கும். அப்படியே அவங்க தம்முன்னு எப்படி. ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய எக்ஸ் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் ஒருத்தர் தான் உண்மையிலே இது பாராட்டுக்குரிய ஜிஎஸ்டி வரி என்று அவரே சொல்லியிருக்கார் எதிர்கட்சியா இருந்தார். அப்ப மக்கள் நம்ம ஏன் சொல்லக்கூடாது? உடனே பிஜேபி கூட்டணியா, உடனே அதிமுக கூட்டணியா, உடனே திமுக கூட்டணியா? அது இல்ல. நம் நாட்டுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்தால் முதலில் பாராட்டுபவர் தேமுதிக. அதே போல மக்களுக்கு ஏதாவது சரியா பணி ஆற்றவில்லை என்றாலும் சுட்டி காட்டுவதும் தேமுதிக தான் என்பதை நான் சொல்றேன். அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா. அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும். இதுக்கு பேர் என்னங்க? ஜனநாயக படுகொலை தானே. அடுத்து டீலிமிட்டேஷன், பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு. நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலையை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் டிவிகே முதலையே எதிர்த்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம், இனிமேலும் எதிர்ப்போம். அதனால் இந்த எஸ்ஐஆர், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், டீலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவோட அந்த பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம். சரி, பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நானு நீங்க எல்லாருமா சேர்ந்து தான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ, ஐ லவ் யூ. புதிய மற்றும் பழைய எதிர்க்கட்சிகளுக்கு சவாலாக இருந்து கொண்டும் வாங்க 2026 பார்க்கலாம் என தனக்கே உரிய புன்னகையோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும்
கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26 பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர் இளையராஜா சார் அவர்கள் எப்போ இந்த சிம்பனி எழுதி இது லண்டனில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், இது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே சிஎம் அவர்கள் இளையராஜா ஸ்டுடியோவுக்கு போய் அவரை வாழ்த்தினார். இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனாக பெரிய மாமனிதனாக அவரை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அவர் மேலே ரொம்ப கௌரவம். ஒரு 1600 படங்கள், 800 பாட்டுகள், 1500 பாடல் பாடியிருக்காரு, 508 பாடு எழுதியிருக்காரு. 50 வருஷம் இது சாதாரண விஷயமா என்ன? சரி, அவரை நான் பல விதங்களில் 50 வருஷத்தில் பல நேரங்களை சந்திச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்த 74 ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது நான் ஃபிலிம் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அந்த ஸ்டுடியோ ரவுண்ட் போகும்போது பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு பையன் அதிர்ஷ்டிங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் புவனாவரி கேள்விக்குறியில் ஒரு இளைஞன் இளையராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணி அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன், கம்ப்ளீட்டாக ஒரு வேஷ்டி ஜுப்பா போட்டு ருத்ராட்சை போட்டு முடியெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு பொட்டோடு இருக்காங்க. ஒரு பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன். இது என்ன சாமியான்னு சொன்னேன். இதுதான் சாமி ஒரிஜினல்னு சொன்னாங்க. அப்போலேருந்து அவர் எப்போவுமே சாமியான்னு நான் கூப்பிடுறேன். அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு வாட்டி பஞ்சுவரணாசாமி கூட ஒரு படத்துக்கு நான் கம்போசிங் போயிருந்தேன் ஷூட்டிங்கில். அப்படி போயிருக்கும்போது ஜஸ்ட்டு ராகங்கள் அப்படி வருது, ஜஸ்ட்டு ஆழ்மணியை தொட்டு அப்படியே கொட்டுறாங்க. அதாவது அந்த பழைய காலத்தில் பட்டிக்காட்டில் அந்த நெல் குவியல் இருக்கும். அது ஒருத்தர் அளந்து கொடுப்பான், இன்னொருத்தர் தள்ளி கொடுத்துட்டு இருப்பான். அளந்து கொடுக்குறவன் தள்ளி கொடுக்க பற்றி பார்க்கவே மாட்டான். அந்த மாதிரி அந்த ராகங்களோட ராசியை அந்த ராக சரஸ்வதி ராக தேவி இந்த ராக தேவனுக்கு அப்படியே தள்ளி கொடுப்பான். ஹலோ மைக் செக் 1 2 3. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.